أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் அப்துல் மலிக் கலீஃபாவாக பொறுப்பேற்ற பின் நடந்த நிகழ்வுகள் பற்றியும் அவர் எப்படி ஈராக்கை கைப்பற்றினார் என்பதை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்துல் மலிக் தன் அடுத்த இலக்காக இருந்த ஹிஜாஸ் பகுதிகளை எப்படி வெற்றி கொண்டார் என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஈராக்கை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அப்துல் மலிக்கின் அடுத்த இலக்கு ஹிஜாஸ் பகுதியாக இருந்தது. உருவா பின் அனீஃப் என்பவரின் தலைமையில 6000 வீரர்களை கொண்ட ஒரு படையை மதினாவுக்கு செல்லுமாறு அனுப்புகிறார் அப்துல் மலிக். அவர்கள் மதினா நகருக்கு வெளியே தான் தங்கியிருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய அடுத்த உத்தரவு வரும் வரையிலும் மதினா நகருக்குள் நுழையக்கூடாது என்றும் கூறி அனுப்புகிறார் அப்துல் மலிக். மதினாவை கைப்பற்றும் முன் அந்த மக்களை ஒருவித பயத்தில் ஆழ்த்தி அதன் பிறகுதான் படைகள் நகருக்குள் சென்று அதை கைப்பற்ற வேண்டும். இதுதான் அப்துல் மலிக்கினுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ அப்துல் மலிக் அனுப்பிய படை மதினாவுக்கு வெளியே முகாமிட்டு இருப்பதை அறிந்த மதினாவின் ஆளுநர் ஹாரிஸ் பின் ஹாத்திப் என்பவர் மதினாவை விட்டு வெளியேறி விடுகிறார். அப்துல் மலிக் படையின் இந்த மதினா முற்றுகை 1 மாத காலம் வரை நீடித்தது. அதன் பிறகு அந்த வீரர்கள் அப்துல் மலிக்கின் உத்தரவின்படி டமாஸ்கஸுக்கு திரும்பி விட்டார்கள். முற்றுகையிட்ட படை இப்பொழுது திரும்பி சென்றதை அறிந்த மதினாவின் ஆளுநர் மறுபடியும் மதினாவுக்கு வந்துவிட்டார். இப்போ அப்துல் மலிக்கின் அடுத்த திட்டம் மதினாவின் அருகில் உள்ள கைபர் மற்றும் பதக் பகுதிகளை கைப்பற்றுவது. இதற்காக 4000 வீரர்கள் கொண்ட ஒரு படை பிரிவை கைபருக்கு அனுப்பி வைக்கிறார் அப்துல் மலிக். இந்த தகவலை அறிந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மதினாவின் ஆளுநராக ஜாபிர் பின் அஸ்வத் என்பவரை நியமித்து கைபருக்கு ஒரு படையை அனுப்பி வைக்க உத்தரவிடுகிறார் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இப்போ இந்த இரு படைகளும் கைபரின் அருகில் உள்ள ஒரு இடத்தில் மோதுகின்றன. இறுதியில் அப்துல் மலிக்கின் படை வெற்றி பெற்று பிடிபட்ட மதினா வீரர்களை சிறைப்பிடித்து பிறகு கொன்று விட்டார்கள். இப்பொழுது கைபர் பதக் பகுதிகள் அப்துல் மலிக்கின் கிலாபத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு அப்துல் மலிக்கின் அடுத்த இலக்கு மக்காவில் இருக்கும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை வீழ்த்துவது. அவ்வாறு வீழ்த்திய பிறகு பிற பகுதிகள் முழுவதும் போரிடாமலே தன் கட்டுப்பாட்டிற்குள் தானாக வந்துவிடும் என்று திட்டமிடுகிறார் அப்துல் மலிக். அதனால் அவர் தன் முழு கவனத்தையும் மக்காவின் மீது செலுத்துகிறார். மதினா நகருக்குள் எந்தவித நேரடி தாக்குதல்களையும் உடனடியாக தொடங்குவதற்கு அவர் அவசரப்படவில்லை. இருந்தாலும் மதினாவாசிகள் ஒருவித அச்சத்தோடு தங்களுடைய வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ அடுத்த கட்டமாக மக்காவின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு டமாஸ்கஸில் உள்ள சிரியா இனக்குழுவினர்களின் படை தலைவர்களிடம் ஆலோசனை செய்கிறார் அப்துல் மலிக். ஆனால் அவர்கள் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை எதிர்க்கவோ காபாவை போர்க்களமாக மாற்றவோ மறுத்து விடுகிறார்கள். அதனால் அப்துல் மலிக் கூஃபாவுக்கு சென்று அங்கு நிர்வாக கட்டமைப்பை ஒருங்கிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்து வந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவரை சந்திக்கிறார் அப்துல் மலிக். மக்கா மீது படையெடுக்க வேண்டிய அவசியத்தை அவருக்கு எடுத்து கூறிவிட்டு அவரது தலைமையில் ஹிஜ்ரி 72ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தில் 3000 வீரர்கள் கொண்ட ஒரு படையை கூஃபாவிலிருந்து அனுப்பி வைக்கிறார் அப்துல் மலிக். அந்த படை முதலில் மதினா சென்று அங்கிருந்து மக்காவின் அருகிலுள்ள தாயிப் என்ற இடத்தை அடைந்து அங்கு முகாமிடுகிறார்கள். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பிறந்த வளர்ந்த ஊர் இந்த தாயிப் நகர்ந்தான். இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தாயிப்பில் தங்கியிருந்தபடியே தனது குதிரை படையை அரபாத்தை நோக்கி அனுப்புவதும் அவ்வாறு செல்லும் வழியில்
மக்களை அச்சுறுத்தும் விதமாக சிறு சிறு கைகலப்புகளை நடத்திவிட்டு அவர்கள் திரும்பி வருவதும் வழக்கமான ஒன்றாக இருந்தது. இப்படியே பல மாதங்கள் நீடித்தன. அதன் பிறகு மக்காவை முற்றுகையிட இதுவே நல்ல தருணம் என்றும் அதனால் உடனே துணைப்படை வீரர்களை அனுப்புமாறும் அப்துல் மலிக்கிற்கு தகவல் அனுப்புகிறார் ஹஜ்ஜாஜ். இப்போ அப்துல் மலிக் 5000 வீரர்களை அனுப்பி வைக்கிறார். இப்போ ஹிஜ்ரி 72 ரமலான் மாதத்தில் மக்காவை முற்றுகையிடுகிறார் ஹஜ்ஜாஜ். அபு குபைஸ் மலை மீது ஒரு பெரிய கவனை பொருத்தி அதன் மூலம் கற்களால் தாக்க ஆரம்பிக்கிறார் ஹஜ்ஜாஜ். ரமலான் நோன்பு வைத்திருந்த நிலையில அந்த மக்காவாசிகளில் பலர் அந்த முற்றுகையையும் தாக்குதல்களையும் எதிர்கொள்ள முடியாமல் நகரத்தை விட்டு வெளியேற தொடங்குகிறார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் காபா வந்து எதிரிகளின் இந்த செயல்களை தடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனா எந்த பலனும் கிடைக்கல. ரமலானையும் தாண்டி துல்காதா மாதத்திலும் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருந்ததுனால மக்களுக்கு உணவு பற்றாக்குறையும் அவர்களின் மன உறுதியும் குறைய ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் மதினாவில் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களால் நியமிக்கப்பட்ட மதினா ஆளுநரை அப்துல் மலிக்கின் படைத்தளபதியான தாரிக் பின் அமர் என்பவர் மதினாவை விட்டு வெளியேற்றி விடுகிறார். பிறகு தாரிக் மதினாவில் தன்னுடைய பிரதிநிதியாக சிரியா வீரர் ஒருவரை நியமித்துவிட்டு தன்னுடைய 5000 வீரர்களுடன் மக்காவை நோக்கி வருகிறார் தாரிக். இது ஹஜ்ஜாஜின் பலத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த துணைப்படை வந்தவுடன் மக்கா வாசிகளிடம் இருந்த சிறிதளவு நம்பிக்கையும் இப்பொழுது அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரி 72 துல்ஹஜ் மாதம் தொடங்குகிறது. தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் ஹஜ் பயணிகள் வர தொடங்கிவிட்டார்கள். ஹஜ் பயணிகளால் நகரம் நிரம்பி வழிகிறது. ஹஜ்ஜாஜ் தன்னுடைய ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவர் காபாவை வலம் வரவோ, அதாவது தவாப் செய்யவோ, சபா மருவா குன்றுகளுக்கு இடையே ஓடவோ இல்லை. ஹஜ்ஜின் ஒரு கடமையாக அரபாவுக்கு போக இருந்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை ஹஜ்ஜாஜ் தடுத்து விடுகிறார். அதனால் அவர்கள் குர்பானி கொடுப்பதை மக்காவிலேயே நிறைவேற்றுகிறார்கள். அரபா பெருவெளியில் இமாமாக நின்று தொழுகையை நடத்த அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் வராத காரணத்தினால மக்களால் ஹஜ்ஜி கடமைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறது. ஹஜ்ஜாஜ் தன்னுடைய முற்றுகையையோ கல் தாக்குதலையோ ஹஜ்ஜின் போதும் நிறுத்தவில்லை. இந்த நிலையில காபாவை தவாப் செய்வது என்பதும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. ஹஜ் பயணிகளின் வருகையால் உணவு பஞ்சமும் மேலும் அதிகரிக்குது. இப்போ இப்னு உமர் என்று அழைக்கப்படும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்ற வந்திருக்கிறார்கள். நிலைமையின் விபரீத உணர்ந்த அவர்கள் ஹஜ்ஜாஜிக்கு வேதனையோடு ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வின் அடியாரே, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக தொலை தூரங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கும் மக்களின் நிலைமையை சிறிது சிந்தித்து பாருங்கள். கௌபாவை தவாப் செய்வதும் சபா மர்வாக்கிடையே செய்யவும் அவர்களுக்கு அனுமதி அளியுங்கள். ஹஜ்ஜு முடியும் வரையிலாவது கல்மாறி பொழிவதை நிறுத்தி வையுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த வேண்டுகோளுக்கு நல்ல பலன் கிடைத்தது. ஹஜ்ஜாஜ் தன் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். ஆனால் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை மட்டும் அரபா செல்ல அனுமதிக்கவில்லை. ஹஜ்ஜின் கடமைகள் முடிந்தவுடன் கல் தாக்குதலை மறுபடியும் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதனால வெளியிலிருந்து வந்திருப்பவர்கள் உடனடியாக புறப்பட்டு விடுங்கள் என்று ஹஜ்ஜாஜின் தரப்பிலிருந்து அறிவிப்பு செய்யப்படுகிறது. இப்போ அந்த வெளியூர்காரர்களோடு எஞ்சியிருந்த மக்காவாசிகள் பெரும்பாலோர் தப்பிச் சென்று விட்டார்கள். அதன் பிறகு ஹஜ்ஜாஜ் தன்னுடைய தாக்குதலை மீண்டும் தொடங்குகிறார். ஒரு பெரிய கல் கௌபாவின் கூரையின் மேல் விழுகிறது. அந்த கல் விழுந்த அதே நொடியில் வானத்தில் ஒரு பெரும் இடி முழக்கத்துடன் மின்னல் அடித்தது. எல்லா இடமும் இருள் சூழ்ந்து விட்டது. ஹஜ்ஜாஜின் வீரர்கள் பயந்தவர்களாய் கவனை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டார்கள். இப்போ ஹஜ்ஜாஜ் சொல்கிறார், வீரர்களை தைரியமாக இருங்கள், இடியும் மின்னலும் எனக்கு உதவி செய்வதற்காகவே வந்திருக்கின்றன. எனது வெற்றிக்கான அறிகுறிகள் தான் இவை, பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று தன் வீரர்களுக்கு தைரியமூட்டுகிறார் ஹஜ்ஜாஜ். இந்த இடியுடன் கூடிய மின்னலும் இருளும்
மேலும் சில நாட்கள் நீடிக்கிறது. இடியுடன் தெரித்த ஒரு மின்னலில் ஹஜ்ஜாஜின் வீரர்களின் சிலர் மரணம் அடைந்து விட்டார்கள். மறுநாளும் இதுபோல நிகழும் பொழுது அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுடைய வீரர்களில் 2 உயிரிழந்தார்கள். இது ஹஜ்ஜாஜுக்கும் அவரது வீரர்களுக்கும் ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு படைகளுக்கு பிடித்திருந்த அந்த பயம் விலகியது. மீண்டும் முழு பலத்துடன் கல்ஏறுவதை தொடர்ந்தார்கள். மக்காவுக்கு வெளியே இருந்த எந்தவித உதவியோ உணவோ உள்ள வர முடியல. அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள் தன் குதிரையை அறுத்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அளவிற்கு நிலைமை மோசமடைந்தது. என்ற வரையிலும் இந்த முற்றுகையையும் கல்ஏறி தாக்குதலையும் தாக்கு பிடித்து நிற்பதே அவர்களது நோக்கமாக இருந்தது. மக்களும் அப்துல்லா பின் ஜுபைரும் தன்னிடம் அடிபணிந்து விடுவார்கள் என எதிர்பார்த்திருந்த ஹஜ்ஜாஜ் தனது நோக்கம் நிறைவேறாது என்பதை புரிந்து கொண்டு அப்துல்லா பின் ஜுபைர் உள்பட எங்களிடம் சரண் அடைபவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும் மன்னிப்பும் அளிக்கிறோம் என்று அறிவிப்பு செய்கிறார் ஹஜ்ஜாஜ். இந்த அறிவிப்புக்கு பிறகு எஞ்சியிருந்த மக்களில் பலர் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களிடமிருந்து பிரிந்து ஹஜ்ஜாஜின் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். இதில் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களின் 2 புதல்வர்களான ஹம்சாவும் ஹபீபும் கூட ஹஜ்ஜாஜின் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் 3வது புதல்வன் மட்டும் தந்தையுடன் இருந்தார். இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களோடு இருந்தார்கள். இப்போ ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி விட்டு ஹஜ்ஜாஜ் சொல்கிறார், மக்களே, இப்போ அப்துல்லா பின் ஜுபைரிடம் மிச்சம் மீதி இருக்கும் ஆற்றல் என்ன என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பீர்கள் என நம்புகிறேன். நீங்கள் ஆளுக்கு ஒரு கல்லை இருந்தால் போதும், அதனால் அவர்கள் இறந்து போகும் எண்ணிக்கையில் தான் இருக்கிறார்கள். அதோடு அவர்கள் பசியினாலும் தாகத்தினாலும் வாடுகிறார்கள் என்று எக்காலமாக கூறுகிறார் ஹஜ்ஜாஜ். பிறகு அவர் ஒரு கடிதம் எழுதி அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்கு அனுப்புகிறார். அதில், நீங்கள் இப்பொழுது வலுவிழந்து உதவியற்ற நிலையில் இருக்கிறீர்கள். எனது பாதுகாப்பின் கீழ் வந்து அமீருல் முஃமினீன் அப்துல் மலிக்கிற்கு வாக்குறுதி அளியுங்கள். எல்லா சிறப்புடனும் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவு செய்யப்படும். இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளை செய்யவும். உங்களை கொள்வதை அவசரம் காட்ட வேண்டாம் என்று அமீருல் முஃமினீன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக ஹஜ்ஜாஜின் கடிதத்திற்கு அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்பதை பற்றியும் அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.